கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமானது தமிழகம் முழுவதும் ஒலிக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரில் வருகை புரிந்து தற்போது அவர் மனைவி மற்றும் குழந்தைகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி அன்று மாலை பெரம்பூரில் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டு பின்பு அவர் அங்கிருந்து மருத்துவமனை செல்லுகின்ற பொழுதிலே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அதிர்ச்சியானது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தனர். குறிப்பாக நேற்றைய தினம் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை நேரில் வந்து அவரது இல்லத்தில் வந்து ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தொடர்ந்து அவரது இல்லத்தில் அவர் மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமியும் நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.